ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டிவிக்கு தலைவரான நடிகர் விஜய் நேற்றைக்கு 10 மணி அளவில் சிஎம்மாக பதவியேற்றார். பதவியேற்பின் போது விஜய் சொன்ன முதல் விஷயம் என்னன்னா, எனக்கு பசினா என்ன, வறுமைனா என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்றும் மன்னர் பரம்பரையிலன்னு வந்துடலை அப்படின்னும், என்னன்னா உங்கள் அண்ணனாகவும் உங்கள் பிள்ளையாகவும் உங்கள் தம்பியாகவும் உங்களில் ஒருத்தனாகவும் உணர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் என்ன அப்படி நினச்சதுனால தான் சினிமாவிலையும் எனக்கு ஒரு பெரிய இடத்த கொடுத்தீங்க. இப்போ அதையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னும், எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வந்த இந்த விஜய, அண்ணா நீ வா அண்ணா, நண்பா நீ வா நண்பா அப்படின்னு சொல்லி அன்பா உறவா ஏற்றுக்கிட்டீங்க. இந்த ப்ராசஸிங்கில் எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் அவமானங்கள் வந்திருந்தாலும் என்னுடைய வலிகளை என்னுடைய வேதனைகளை உங்களோட வலிகளாக நினச்சி அதை பொருட்படுத்தாமல் எனக்கு துணையாக நின்னீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஒன்றும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்ற மாட்டேன். எது சாத்தியமோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னார். உடனே நீங்கள் நினைப்பீங்க, அப்போ சாத்தியம் இல்லாததை செய்ய மாட்டீங்களா அப்படின்னு. இத்தனை கோடி மக்கள் நீங்கள் என் கூட இருக்கும்போது எல்லாமே நமக்கு சாத்தியம்தான், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முந்தைய சிஎம்மாக இருந்த தலைவர் மு.க.ஸ்டாலின் அவங்க 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கதாகவும், அவர் கஜானாவை சுத்தமாக தொடச்சி வச்சுட்டு போயிருக்காரு, தூக்க முடியாத சுமையை ஏற்றி வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில் எடுத்திருக்கோம் அப்படின்னும் டிஎன் கவர்மெண்ட்டோட நிலைமை குறித்தும் சொல்லியிருக்காரு. உடனே நான் ஏதோ பொறி வச்சு பேசுகிறேன்னு நினைக்காதுங்க, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எது இருக்குது எது இல்லை, எது எந்த நிலைமையில் இருக்குது எது எந்த நிலைமையில் இல்லை. இதெல்லாம் உள்ளே போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையாக நான் வெளியிட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி தமிழ்நாடு எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக நான் தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செயல்பட விரும்புகிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை என்கிட்ட தந்திருக்கீங்க, இதை எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இல்லாமல் நான் செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும், அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசம் நீங்கள் தரணும், ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது உங்களுடைய ஆட்சி, நான் சொன்னதெல்லாம் படிப்படியாக செய்ய முயற்சி செய்வேன், அதே நேரத்தில் செய்யவும் செய்வேன் அப்படின்னும், பெண்கள் பாதுகாப்பை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பேனும், போதைப்பொருள் கலாச்சாரத்தை கண்ட்ரோல் பண்ண என்னென்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதெல்லாம் இன்னிலிருந்தே எடுப்பேன் அப்படின்னு வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. நம்ம இளைஞர்களை அதிலிருந்து பாதுகாக்க வேண்டியது இந்த அரசோட பொறுப்பு அப்படின்னும், எல்லாரோடைய பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்கு இதை நான் உறுதிப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. என்னை அவமானப்படுத்தினாங்க, கஷ்டப்படுத்தினாங்க என் எதிரிகள், என் நண்பர்கள் எல்லாருமே என் மக்கள், அதனால் எல்லாருடைய பாதுகாப்பை நான் உறுதி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா கல்வி, ரேஷன், சாலை, பஸ் வசதி போன்ற விஷயங்கள்லாம் முக்கியமாக கவனம் செலுத்த இருப்பதா தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா மக்கள் பைசாவில் 1 ரூபா கூட நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னும், இது உங்களுக்கு நல்லா தெரியணும், அது எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டானும், கூட இருக்கிறவங்கள தப்பு பண்ண விட மாட்டானும் சொல்லியிருக்காரு. என் கவர்மெண்ட்டில் என் கூட இருக்கிற யாராக இருந்தாலும் தப்பு பண்ண விட மாட்டேனும், அப்படிப்பட்ட எண்ணம் யாருக்காவது இருந்தால் இப்போமே அழிச்சிருங்கன்னு சொல்லியிருக்காரு. பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மீனவர்கள் எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்னும், இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்களுக்காக இந்த டிவிக்கு கூட நிற்கும், 100% என்னை நம்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றிக்கழக தோழர்கள் தன்னுடைய உயிர்னும் அவர்களுக்கு நன்றியும் சொல்லி எல்லாரும் வாங்க சேர்ந்து நம்ம ஒரு புதிய கவர்மெண்ட்டை உருவாக்கும் அப்படின்னும் அழைப்பும் விடுத்திருக்காரு நம்ம சிஎம் விஜய். இந்த நிகழ்ச்சியில் விஜய் நண்பரான சஞ்சீவ் மற்றும் நடிகையான த்ரிஷா, சங்கீதா மற்றும் பல நடிகர்களும் நடிகைகளும் முக்கிய தலைவர்களும் ரசிகர்களும் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது.